சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு டாக்டர். மிஸ்டர், உங்ககிட்ட ஆப்ரேஷன் பற்றி சொல்லிட்டாங்களா? சொன்னாங்க டாக்டர். ஆனால் எனக்கு சரியாக புரியல டாக்டர். சரி, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நோய், கேன்சர். இதை கியூர் பண்ணுற லெவலில் இப்போதைக்கு உங்கள் அம்மா இல்லை. இந்த நோயால் வலி தாங்க முடியாமல் உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வலியை விட சாவே மேலானதுன்னு தோணும். அதனால தான் இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு புரியுது டாக்டர். ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டாக்டர் ஆகும்? ஹாஸ்பிட்டல், பிளட், மெடிசன், பெட் இதெல்லாம் சேர்த்து இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் ஏற்பாடு பண்ணுங்க. மேற்கொண்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கா? டைம் போய்கிட்டே இருக்கு. ஒரு 3 ஹவருக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க. எவ்வளோ பணம் வேணும்? 5 லட்சம். 5 லட்சம். எப்போ திரும்பி தருவேன்? அது வந்து நீ பணத்தை திருப்பி தர வேணாம். ஆனால் எனக்காக நீ என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ண. கடவுள் சத்தியமா? அது அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல போய் அம்மாவை பாரு. ஓ, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், டாக்டர், சொல்லுங்க. ஆப்ரேஷனுக்கு கேஷ் ரெடி பண்ணிட்டேன். சரி வாங்க டாக்டர். கேஷ் ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடல டாக்டர். ஓகே, நான் ரிசப்ஷனில் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் போய் பணத்தை கட்டிடுங்க. முதல்ல போய் உங்கள் அம்மாவை செக் பண்ணலாம். வாங்க. சரி. நர்ஸ், முதல்ல பிபி சுகர்லாம் செக் பண்ணிடுங்க. டாக்டர், ஐ எம் சாரி, உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல. இன்னும் கொஞ்சம் முன்னால் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா,
சார் அம்மா இறந்துட்டாங்க சார். அச்சோ, உட்கார். இனிமே எனக்கு இந்த பணம் தேவையில்லை சார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நீ மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு உங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கணும். மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு சார். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் சரி சரி, கோவம் மட்டும் ஒன்றும் இல்லை, கோவப்படாத. இந்த பணம் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. நான் உனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி தந்துட்டாலும் நீ எனக்கு பண்ண சத்தியத்தை திரும்ப வாங்க முடியாது. சொல்லுங்க, நான் என்ன பண்ணோம்? சார், இனிமே நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். புதுசாக சீக்ரெட் ஆரம்பிக்கிறோம். அதுக்கான இடத்த நான் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்த வாங்கி அதே குறிப்பிட்ட தேதியில் பிறக்கிற வீட்டுக்கு முதல் குழந்தைய 6 பேரை பலி கொடுக்குறோம். இதுதான் உன் டாஸ்க். இதுக்கு முதல்ல நான் சொல்கிற மாதிரி நீ மாறணும். உனக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் தன்னால் வந்து சேரும். வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் இருக்கேன். டோன்ட் வரி. சார், அது நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம். அண்ட் இன்னிலேருந்து உன் பேர் இல்லை, கிரிம்சன். ஓ, இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு? This is mine! ஹலோ டாக்டர், அந்த பேஷண்ட் மீனாச்சை கொலை பண்ணிவிடுங்க. பட் வாய்? அவன் நம்ம வழிக்கு வரணும்னா இந்த சென்டிமெண்ட்லாம் வேலைக்காகாது. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க அம்மா செத்து போயிட்டா மேலே கோபம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கே யூஸ் பண்ணிக்கணும். சொல்கிறது சரிதானே? சவுண்ட்ஸ் குட். சரி, அப்படியே பண்ணிடுறேன். இதை உருவாக்குனவங்களை விட உங்களுக்காக உயிரை கொடுக்குறவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக கொடுக்க போகிற முதல் உயிர் பலி என்னோட தான் இருக்கட்டும். எடுத்துக்கோங்க.